அவங்க கொள்கைவாதிகள். எது யாரு? யார்? திமுகவுல இருக்க அதே வச்சு. அப்புறம் நீங்க சொன்னீங்க RSS பத்திரிகையில் எழுதிருக்கான்னு சொன்னீங்க. சந்தடி சாக்குல தினமலர் RSS பத்திரிகையா? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். பர்சனலா நான் சொல்றேன். போற போக்கெல்லாம் ஏன்டா நீ பேசிட்டு போயிடாதீங்க. பெண்கள் என்ன சொல்றாங்க? மாச கடைசியில மளிகை சாமான் வாங்குறதுக்கு எனக்கு இது பயன்படுது, பிள்ளைக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு எனக்கு இது பயன்படுது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. ஒண்ணும் இல்ல, சீட்டு போட்டு நான் இந்த பணத்தை சேர்த்து வச்சு என் பேரனுக்கு வந்து மோதிரம் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு ஒரு அம்மா சொல்லிச்சா. ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்றோம். அதே சமயம் இன்னொரு பெண்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்க எங்களுக்கு இந்த 1000 போட வேணாம், டாஸ்மாக மூடிட்டீங்கனாலே நாங்க 2000 சேமிச்சிருவோம்ன்றாங்க. இனி ஆட்சி வந்து அடுத்த என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. 2024 அது எப்ப கொடுப்பீங்க? எது இல்ல இப்ப இது வரைக்கும் 2 வருஷம் ஃபர்ஸ்ட் 2 வருஷம் கொடுக்கல. பிளஸ் வந்து உரிமை தொகை கொடுக்கல. 24,000 ரூபாய் பெண்டிங் இருக்கு. அதை எப்ப கொடுப்பீங்கன்னு கேக்குறாங்க. நானே பீடி வாங்க காசு இல்லாம எட்டனா கலா நடந்திருக்கேன். இல்லாம சட்டமன்றத்துல ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு. அவர் பேர் துணை முதலமைச்சரா. அவருக்கு வந்து ஒருத்தர் வந்து பேசிட்டு சபா மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். இரவினில் ஆட்டம் பகலில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம். இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம். கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். அவருக்கு வந்து நீங்க பேசிட்டு இருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு இவர் இளம் பெரியாராம். இந்த பாரு நம்ம 2 பேர் தான் இருக்கோம். டீசென்ட்டா முடிச்சுட்டு வந்து என் மக்களை கொல்றது யாரு? இந்த சூரியன். வதைக்கிறது யாரு? இந்த சூரியன். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் பள்ளி அறியா முதல்ல ஸ்கூல்ல போனீங்கன்னாக்கா பாலியல் திமிர்கள் தொடர்ச்சியா நடந்து கொண்டே இருக்கு. அதை பத்தி பேசுறதுக்கு அன்பில் மகேஷ் இன்ன வரைக்கும் எதுவுமே பேசல. அங்க வந்து நின்று நடிப்பு அரக்கனுக்கு டஃப் கொடுத்து நடிக்க வேண்டும். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு வேஸ்ட்லேண்ட் இன்னைக்கு வந்து நீ அறிமுகப்படுத்துறது யாரு? வேற யாரு? நான் தான். இன்னைக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனை சொல்லிருக்காங்க. அரெஸ்ட் ஆகாரா? எங்க இருக்காப்ல? உங்க ஆட்சியில சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அரெஸ்ட் ஆக மாட்டாரு. நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். இவர் தான் சிறந்த பேச்சாளரா. இன்னொரு பக்கம் தயாநிதி மாறன் சொல்ற அண்ணன் தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டாராமா. யாரு? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சூப்பர் ஸ்டாரா? நான் கேக்குறேன். ஆமாண்ணா இப்படி ஆட்டு இல்லன்னா இப்படி ஆட்டு, எதையா ஒண்ணு ஆட்டு. உதயநிதி கையால சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு அவார்டு எதுக்கு? இந்த பெண்களை கேவலமா பேசுறதுக்கு, இந்த கெட்ட கெட்ட வார்த்தையை போட்டு பேசுறதுக்கு. எந்த பெண்கள் அவர் பேசல சொல்லுங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. எந்த கட்சியில உள்ள பெண்கள் அவர் பேசல. நீங்க பேசலாமா? ஒரு 1000 ரூபாய் கொடுத்து யார் காசு கொடுத்த? ஒப்ப வீட்டு காசா கொடுத்த? உதயநிதி சொன்னது, நான் சொல்லல. உதயநிதி சொன்னது ஒப்ப வீட்டு காசியா கொடுத்தா கேட்டல. ஒப்ப வீட்டு காசானே யார் காசு? நாங்க என்ன உங்க அப்பா வீட்டு காசை கேட்டோம்? எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் கட்டின வரி பணம், நீங்க கட்டின வரி பணம், டாக்ஸ், உங்ககிட்ட ஜிஎஸ்டி ஆகும் டாக்ஸ் ஆகும் கட்டின எங்களுடைய பணத்தை எடுத்து கொடுத்துட்டு நாங்க அப்படியே உங்களை கிழிச்சிட்டோம், நாங்க அப்படியே முன்னேற்றிட்டோம். இதுல இவர் வேற காலையில வந்து அவங்களுக்கு வந்து உணவு கொடுக்குறாங்க. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து 70 வருஷமா நீ ஆட்சி செஞ்ச அந்த மக்களை இன்னமும் நீ 1000 ரூபாய்க்கா கொண்டு வந்து கையெழுந்து நிக்க வைக்கிற. காலையில அந்த குழந்தைகளுக்கு சோறு போடுறதுக்கு அளவுக்கு பொருளாதாரத்தை முன்னேற்றமா அவங்களை வச்சுக்கிட்டு நீ சோறு போட்டுட்டு இது பெரிய சூழ்ச்சி, திட்டமிட்ட சூழ்ச்சி. எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, விடக்கூடாது. நீங்க சாதிக்குள்ள அவங்களை சிக்க வைக்கிறது, சாதி அரசியல் பண்றது. இன்னொன்னு பொருளாதாரத்துல அவங்களை வந்து பின்தங்க வச்சு பொருளாதாரத்தை நோக்கி ஓட வச்சுக்கிட்டே இருக்கிறது. ஒரு பட்ஜெட் ஒதுக்க வேண்டியது, அந்த வேலைக்காக தொடர்ந்து அவங்களை போராட வைக்க வேண்டியது. நீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஜாஃபர் சாதிக்கு உங்க கூட வச்சுக்கிட்டு நாங்க சாராயத்தை ஒழிச்சிருவோம், மெத்த ஒழிச்சிருவோம், அபின ஒழிச்சிருவோம், ஹெராயின் ஒழிச்சிருவோம், எங்கடா ஒழிச்சிருக்கேன் பார்த்தா பூரா திமுக பின்னாடி ஒழிச்சு வச்சிருக்கேன். இப்படி சோறு திங்கறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. அறிவு இருக்கிறவன் அறிவுல நடத்துறாராம். எப்படி அறிவு இருக்கிறோம்? நாங்க அறிவுல நடத்துறோம். அறிவு உள்ளவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல கோபி, எதிர்பார்க்கிற கஷ்டம் தானே.